ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். வேதாகமத்தில் தீய, வீணான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவது கண்டிக்கப்பட்டுள்ளது. வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராமல் பிறருக்கு பயன்படும் நல்வார்த்தைகளை பேச வேண்டும். முக்கிய பைபிள் வசனங்கள். கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து கெட்ட வார்த்தை எதுவும் உங்களுடைய வாய்களால் பேச வேண்டாம். பக்தி வளர்ச்சிக்கு தகுந்த நல்ல வார்த்தைகள் இருந்தால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக அதையே பேசுவேன். வீண் வார்த்தைகளுக்கு கணக்கு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தீய பேச்சுக்களை அகற்றுங்கள். சினம், கோபம், அவதூறு மற்றும் தீய எண்ணங்கள் கொண்ட பேச்சுக்களை வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். மனதின் நிலை இதயத்தில் வைத்துள்ளதை வாய் பேசு என்பதால் நாவை காப்பது முக்கியம். வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகளால் அநேகரின் வாழ்வு மேம்படைவதில்லை. அதே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சிலரின் வாழ்வை சீரழித்த சம்பவங்கள். பவுல் குறிப்பிட்டுள்ள கெட்ட வார்த்தை என்பது கீழ்த்தரமானது, பேசத்தகாதது, பயனற்றது என்று பொருள்படும். இதனையே ஆண்டவர் நமக்கு உணர்த்தியுள்ளார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வீண் வார்த்தைகள் நம்மையே குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்ல போதுமானதாயிருக்கிறது. ஆக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கே எதிராளியாக மாறிவிடும். அபாயம் உண்டு. ஒரு மணி நேரத்தில் நான் பேசிய வார்த்தைகளை சற்று பின் திரும்பி பார்த்தால் அதில் 99% வீண் வார்த்தைகளாக இருக்கு. அது அடுத்தரை பற்றி பேசிய வார்த்தைகளே பெருவாரியாக இருக்கு. அதில் தொலைபேசியை தூக்கிவிட்டால் சொல்ல வேண்டியதில்லை. தேவனை மகிமைப்படுத்தும்படி பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நமது வாயில் தேவன் நமது வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்றால் வீண் வார்த்தைகள் என்று நமது நாவை, வாயை, நம்ம தொண்டையை, குரலை நாமே தான் புறம்பாக்கி தேவ கருத்தில் ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுவரை இன்னொருவரை குறித்து வீணான காரியங்களை யாராவது நம்முடன் கூறிய போது தடுத்திருக்கிறோமா அல்லது ருசியாக கேட்டு ஆமோதித்து விட்டு அதனை அடக்கி வைக்க முடியாமல் பிறரிடத்திலும் சொல்லியிருக்கிறோம். பிந்தியது மிக ஆபத்தானது. அடுத்தருக்கு நன்மை தருகின்ற பக்தி விருத்தியை உண்டாக்குகின்ற வாழ்வை கட்டியெழுப்பும் காரியங்களை பேசும்படி விரும்புங்கள். அப்போது அந்த வாஞ்சையை தூயாவிய நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். நீதியின் தேவனே, உமக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசாதிருக்கவும், என் வார்த்தைகளில் இனி ஜாக்கிரதையாக இருக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறேன் தந்தையே. ஆமென்.